போங்க போயிட்டே இருங்க அந்த பக்கம் போங்க அந்த சைடு போங்க முன்னாடி போ ready.
முயற்சி செய்யாதீர்கள். தயவு செய்து உங்கள் செல்போன்களையும் கேமராக்களையும் பயன்படுத்தாதீர்கள். இது ஜெப நேரம். உங்கள் குழந்தைகள் சத்தம் செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு அமைதியாக ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். பாடகர் குழுவை தவிர வேறு யாரும் தேருக்கு பின்னால் வர வேண்டாம். பாடல் பாடப்படும் போது மட்டும் தேரை நோக்கி நிற்கவும். பாடல் முடிந்ததும் பயணத்தை தொடரவும். யாரும் பவனிக்கு முன்னே செல்ல, அதாவது சிலுவையில் ஆவலாய் இருக்கிறோம். இந்த ஜபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். நம்பிக்கை அறிப்பேன். படைத்து எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். ரோமின் தாக்கின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்த அடக்கம் செய்யப்பட்டவர். பாதாளத்தில் இருந்து 3ஆம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்திலே செய்கின்றார். அங்கிருந்து வாழ்வோர்களுக்கு உலகின் உயிர்ப்பை நம்புகிறேன். இறை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இன்றைய எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீர். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவின் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருக்கிறது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாட்சியின் மறை உண்மைகள். முதலாவது, இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானிப்போமாக. இயேசு உயிர்த்தெழுதல் அவரது உயிர்ப்பை குறித்தான விவிலிய வசனத்தோடு தியானிப்போம். நாம் கடவுளுக்கேற்ற பயன் தர வேண்டும் என்று அவர் உயிருடன் எழுப்ப பெற்றார். உரோமியர் 7:4 கூறுகிறது, எவற்றை